கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் வசனம் 2இன் மத்திய பகுதியிலிருந்து, கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான வசனம். இன்றைக்கு இந்த வசனம் நமக்கு மிகவும் பொருத்தமான ஒன்றாயிருக்கும். காரணம் என்ன? இந்த வசனத்தில் 2 முறை ஒரே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன? வருஷங்களின் நடுவில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வருஷங்களின் நடுவிலே என்று குறிப்பிடப்படுகிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாமும் கூட இப்பொழுது இந்த 2025 ஆகிய இந்த வருடத்தின் நடுவிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆபகுக் தீர்க்கதரிசி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்தின் நடுவில் உம்முடைய கிரியையை நீர் உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவில் அதை விளங்க பண்ணும். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் நடுவில் உம்முடைய கிரியைகள், உம்முடைய செயல்களை நீர் உயிர்ப்பித்தருளும் ஆண்டவரே என்று கேட்கின்றார். அப்படி என்றால் கர்த்தருடைய செயல்கள் என்றால் செத்து போனவைகளா என்றால் அப்படி அல்லவே அல்ல. கடவுளுடைய செயல்களிலே இன்னும் ஒரு முறை அது எழுப்புதலை, அந்த உயிர் மீட்சியை தந்து எங்களுக்குள்ளாக அது விரைந்து செயல்படட்டும் என்று கேட்கின்றார். பல நேரங்களில் கடவுளுடைய கிரியைகளை நாம் என்ன செய்கின்றோம்? அப்படியே அமிழ்த்தி போடுகின்றோம். எப்படி அதை அமிழ்த்தி போடுகின்றோம் என்றால், நம்முடைய அவ்விசுவாசத்தின் மூலமாகவும் நம்முடைய கீழ்ப்படியாமையின் மூலமாகவும். ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லட்டும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். அதற்கு பிறகு ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருகின்றார். ஆனால் அவர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக 40 நாட்களில் கடந்து செல்ல வேண்டியதான அந்த கானான் தேசத்தின் பாதை அல்லது தூரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? 40 ஆண்டுகளாக மாற்றி போட்டார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். எங்கே இருந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை தொடங்கிற்று என்றால் ஒரு கீழ்ப்படியாமை நிமித்தமாகத்தான். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய திரு சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படியாமல் நாம் நம்முடைய மாமிசத்தில் காரியங்களை செயல்படுத்த எத்தனிக்கும் பொழுது கடவுள் நமக்குள்ளாக செய்ய நினைக்கிற கிரியைகள், அவருடைய செயல்கள் அங்கே தாமதிக்கப்படுகிறது. இரண்டாவதாக, நாம் அதை விசுவாசிக்காமல் போகும் பொழுது, அவ்விசுவாசத்தோடு கூட இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் சாத்தியமில்லை என்று அவ்விசுவாசமாய் காரியங்களை நாம் பேசும் பொழுது அல்லது கடவுளுடைய காரியத்தை விசுவாசிக்காமல் போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது நடைபெறாமலும் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இப்படி சொல்லுகிறார், அந்த கிராமத்தின் அவ்விசுவாசத்தின் நிமித்தம் இயேசுவால் அநேக அற்புத அடையாளங்களை செய்ய முடியாமல் போயிற்று என்று எழுதியிருக்கிறது. எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை அல்லவா? நம்முடைய அவ்விசுவாசம் ஆண்டவரை செயல்படுத்த விடாமற் போய்விடும். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் நாம் கடவுளை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தான் லாசருவின் சகோதரியிடத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், இதோ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். 4 நாள் ஆயிற்றே, அது நாருமே என்று சொல்லும் பொழுது, இல்லை இல்லை, அதை குறித்து நீ கவலைப்படாதே, நீ
கடவுளுடைய வல்லமையை விசுவாசித்தால் அவருடைய மகிமை எப்படிப்பட்டது, அவர் எப்படி செயல்படுகிற ஆண்டவர் என்பதை நீ பார்ப்பாய் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வருஷங்களின் நடுவில் உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும். ஏனென்றால் ஆண்டவரே, உங்களை விசுவாசிக்க வேண்டிய விதத்தில் நாங்கள் விசுவாசிக்காமல் போய்விட்டோம். உமக்கு கீழ்ப்படிய வேண்டிய விதத்தில் நாங்கள் கீழ்ப்படியாமல் போய்விட்டோம். ஆகவே உம்முடைய செயல்கள் எங்கள் வாழ்க்கையில் தாமதித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நீர் அதை உயிர்ப்பித்தருளும். அது மாத்திரமல்ல, இறுதியாய் அதை ஒத்துக்கொள்கிறார். கோபித்தாலும் ஆண்டவரே, நீர் எங்கள் மீது ஒருவேளை கோபப்படுவீரானால் அதில் நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் எப்பொழுதும் வணங்கா கழுத்துள்ளவர்களாக, முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக, உமக்கு ஒரு நாளும் கர்த்தாவே இணங்கி போகிறவர்களாக இல்லாமல் எப்பொழுதும் நாங்கள் கர்த்தாவே உமக்கு விரோதமாகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீர் எங்கள் மீது கோபப்படுவதிலே நியாயம் இருக்கிறது. எனவே நீர் கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும், இரக்கத்தை நினைத்தருளும் ஆண்டவரே. ஏனென்றால் உம்முடைய இரக்கம் இல்லாமல் எங்கள் வாழவே முடியாது. உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு, உம்முடைய வல்லமையை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ருசி பார்ப்பதற்கு, நீர் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்வதற்கு, எங்களுடைய நீதி நிமித்தமாகவோ எங்களுடைய பரிசுத்தத்தின் நிமித்தமாகவோ அல்லது நாங்கள் செய்கிறதான இன்னும் பல கிரியைகள் மூலமாக ஆண்டவரே, உம்மிடத்தில் இருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் என்று சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் கீழ்ப்படியாதவர்களாகவும் எப்பொழுதும் உமக்கு முதுகை காண்பிக்கிறவர்களாகவும் எப்பொழுதும் வேதனைப்படுத்துகிறவர்களாகவே இருந்திருக்கிறோம். ஆகவே அன்புள்ள ஆண்டவரே, இந்த வருஷத்தின் நடுவிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஐயா. காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் எங்கள் வாழ்க்கையோ மாறவில்லை. நாங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் எங்களுக்குள்ளாய் வரவில்லை. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய விதத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. எப்படியோ இருந்திருக்க வேண்டிய நாங்கள் இன்றைக்கு இந்த நிலைமையில் இருப்பதற்கு அது நாங்கள் மட்டும்தான் காரணம் ஆண்டவரே. ஆகவே நீர் கோபித்தாலும் நீர் இரக்கத்தை நினைத்தருளும். எங்கள் மீது இரக்கமாயிருந்து, எங்கள் மீது கிருபையாக இருந்து ஆண்டவரே, இந்த வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பித்து அதை எங்கள் வாழ்க்கையிலே நீர் வெளிப்படுத்தும், விளங்க பண்ணும். அப்பொழுதுதான் எங்கள் வாழ்க்கை செழிப்பாகும், அப்பொழுதுதான் எங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அப்பொழுதுதான் ஆண்டவரே நாங்கள் நன்றாக இருக்க முடியும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இது நாமே அப்படியே சொல்லுவதைப் போல தெரியுதல்லவா இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது? ஆம், நம்முடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாய், கீழ்ப்படியாமை நிமித்தமாக ஆண்டவருடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே தாமதித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் செயல்படக்கூடாதபடிக்கு நாம் நம்முடைய கீழ்ப்படியாமையினாலும் அவ்விசுவாசத்தினாலும் அவரை அப்படியே கட்டி போட்டு வைத்திருக்கின்றோம். இதே போல் ஆபகுக்கை போல கேட்கலாமா? ஆண்டவரே, நீர் கோபிப்பது நியாயம்தான், ஆனால் இரக்கத்தை நினைத்தருளும். உம்முடைய கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும், எங்களை சுகப்படுத்தும். வியாதியோடு இருக்கிறோம், வறுமையோடு இருக்கிறோம், எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில், எங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை தாரும், மன நிறைவை தாரும், நிம்மதி தாரும் என்று கேட்போம். நிச்சயமாய் கடவுள் நமக்கு தரப்போகிறார். ஏனென்றால் அவருடைய கோபம் ஒரு இமைப்பொழுது, அவருடைய இரக்கமோ அது மகா பெரிது. செபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆமாப்பா, நீர் கோபித்தாலும் எங்கள் மீது இரக்கத்தை நினைத்தருளி. ஏனென்றால் உம்மை தவிர வேறு யாரும் எங்களுக்கு இறங்க முடியாது. நீர் இறங்காவிட்டால் வேறு யாரும் எங்களை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆகவே உம்முடைய இரக்கத்தினால் எங்களை இடைகட்டி காத்து எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமை எங்களிலே நீர் விளங்கச் செய்யும். பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலே உம்முடைய வல்லமை நீர் விளங்கச் செய்வதைப் போல ஆபிரகாமின் வாழ்க்கையில் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினீர். அவருடைய தலையெடுத்தே மாறிற்று ஆண்டவரே. யோசேப்பின் வாழ்க்கையில் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினீர். மரியாள் மார்த்தாள் வாழ்க்கையில் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினீர். அவருடைய வாழ்க்கையெல்லாம் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டதே.
அதே வண்ணமாய் எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே கிரியையை விளங்க பண்ணும். வருஷத்தின் நடுவில் நின்று கொண்டிருக்கிறோம். இரக்கம் காண்பித்தருளும். அடியனோடு ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த நாளில் அப்படிப்பட்டதான மகிமையான காரியங்களை செய்ய போவதற்காய் தோத்திரம் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.